ஆராதனை, ஆசீர்வாத ஆராதனை, அற்புதத்தின் ஆராதனை, அபிஷேக ஆராதனை, அனல் மூட்டும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை, அதிகாலை ஆராதனை, ஆண்டவர்க்கே ஆராதனை. நல்லவரே, வல்லவரே, வரவேண்டும். நல்லவரே, வல்லவரே, தூய அன்பின் ஆவி, துணையாளரே, தேற்றுந்தே. Lord, we need you, Lord. Varave Dibamaha Sikantara Baushadara Nihasihantara Baushadara. Glory to Jesus. Abaha Sikantana Baushadara Laraba. Thank you, Holy Spirit. Thank you, Lord. வாங்க ஆவியானவரே, வாங்க ஆவியானவரே. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. Glory, glory, glory. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யுங்கப்பா. வந்த எல்லாரையும் ஆளுகை செய்யுங்க ஆவியானவரே. உங்க ஆளுகைக்குள்ள கொண்டு வருகிறேன் எல்லாரையும், எல்லாரையும் உங்க ஆளுகை, தேவனுடைய ஆளுகை எல்லார் மேலேயும் இறங்கட்டும். எல்லார் மேலேயும் உங்க ஆளுகை கரம் இறங்கட்டும். எஸ் லார்ட், ஆளுகை, ஆளுகை, தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய ஆளுகை. தேங்க்யூ, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. உங்க ஆளுகைக்காக நன்றி, உங்க பிரசன்னத்திற்காக நன்றி. உடைய மகிமையான ஆளுகை உங்க பிள்ளைங்க மேல இறங்கி வருவதற்காக நன்றி. உமக்கு நன்றி. உங்க ஆளுகைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, உங்க வசனத்தை கேட்கும் போது எந்த விதமான ஆண்டவரே இடையூறுகளும் வராதபடி ஆண்டவரே எங்கள் எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க. நல்ல நிலமாக எங்கள் நிலம் மாறட்டும், எங்க இதயம் மாறட்டும். பேசுங்க, பேசுங்க. உங்களுடைய வார்த்தை எங்களை உருவாக்கட்டும், உடைக்கட்டும், உணர்த்தட்டும், உயிர்ப்பிக்கட்டும், உருமாற்றம் செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் அப்பிரயோஜனமான ஊழியக்காரனாகிய என்னை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எபேசியர் 6:12.
ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென். நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. மாம்சத்தோடு நிறைய பேருடைய போராட்டங்கள் எல்லாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடுமே தங்கள் போராட்டங்களை போராடி வாழ்க்கைய கழிச்சிடுறாங்க. அவங்க போராட்டம் எல்லாம் வெறும் மாம்சத்தோட இரத்தத்தோட. யாராவது பேசுனா வம்புக்கு வம்பு, நீ பேசிட்டா நானும் பேசுறேன், நீ சொல்லிட்டல நானும் சொல்றேன், நான் யார் தெரியுமா, நீ ஒரு படி போனா நான் 4 படி ஏறுவேன். இத மாதிரி மாம்சத்தோடவே போராடி, மாம்ச வைராக்கியம், மாம்சத்துல சண்டை, மாம்சத்துல இச்சிக்கிற, மாம்சத்துல போராடுகிற, மாம்சத்துல அங்கே பகையை ஏற்படுத்துகிற இதிலேயே காலம் கழிச்சிட்டோம். இரத்தத்தோடு மாம்சத்தோடு மட்டும் நம்முடைய போராட்டங்களை நிறுத்திக்கிட்டோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. ஹல்லேலூயா. அப்படின்னா யாராவது உங்ககிட்ட சண்டை போட்டாங்கன்னா நீங்க மாம்சத்தோட சண்டை போடாதீங்க, அவங்க பின்னால கிரியை செய்கிற பொல்லாத கிரியைகளை தான் நம்ம கடிந்து கொள்ளணும். ஆமென். பேதுரு அப்பதான் இயேசுவை பார்த்து, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொன்ன உடனே இயேசு சொல்றாரு, பேதுருவே, இத மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தல, இத மாம்சத்துல பேசலப்பா, ரத்தத்துல பேசல, பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு வெளிப்படுத்தார், ரெவலேஷன் பிதா கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவனை தட்டி கொடுக்கிறார். உடனே இவருக்கு கொஞ்சம் காலரை வயத்திட்டார், உடனே கொம்பு முளைச்சிட்டு, எனக்கு டைரக்ட் ரெவலேஷன் ஃப்ரம் ஃபாதர் அப்படின்னு அவருக்கு ரெவலேஷன். கொஞ்ச நேரத்தில் இயேசு சொல்றார், ரைட், இப்போ எனக்கு பாடுகள் உண்டு, சிலுவையில் அறையப்படும்படி கொண்டு போவாங்க அப்படின்னு சொன்னோடனே தனியாக கூட்டு போறேன், இதெல்லாம் பேச்சு வச்சுக்கூடாது. இவர் நினைச்சுக்கிட்டார் அடுத்த ரெவலேஷன் நமக்கு வருது அப்படின்னு நினைச்சிட்டு சொல்றாரு, இதெல்லாம் உமக்கு நடக்கப்படாது. உடனே இயேசு சொல்றாரு, எனக்கு பின்னால போ பேதுருவே அப்படி சொன்னாரா? யார சொன்னாரு? ஆமா, நல்லா கவனிச்சுக்கோங்க. அதனால வீட்டில் போய் சண்டை போடுறவங்கலாம் எனக்கு பின்னால போய் சாத்தானேன்னு சொல்லி நீங்க உதவ வாங்கினீங்கன்னா நான் பொறுப்பல்ல, சரியா? அதை டீல் பண்ண வேண்டிய விதத்துல டீல் பண்ணணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, டீல் பண்ண வேண்டிய விதத்துல டீல் பண்ணணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. நிறைய நேரங்களை நம்ம மாம்சத்தோட சண்டை போட்டு ஜெயிக்க முயற்சிக்கிறோம். இன்னைக்கு இந்த நாட்கள்ல பொதுவா என்ன நடக்கும்னா, நமக்குள்ள இருக்கிற மாம்ச கிரியைகள் அழிந்து தேவன் தெய்வீக சுபாவங்களால நம்ம நிரப்புவார். தேவன் நல்லவர். அதனால இந்த நாட்கள்ல மாம்சத்தோட ரத்தத்தோட போராடுறதை நிறுத்திட்டு நீங்க சொல்லணும், உன்னை கவனிக்க வேண்டிய இடத்துல கவனிக்கிறேன். ஆமா, நான் உன்னை சொல்லுவாங்கல்ல, இரு உன்னை வச்சுக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க, இரு நான் பார்த்துக்கிறேன், எங்க போயிடுவேன் அப்படி சொல்லுவாங்கல்ல. நம்மளும் அப்படி சொல்லணும். ஆனா நம்ம ஆளை கூட்டு வந்து அடிக்கிற ஆட்கள் கிடையாது, வேற ஏதோ செஞ்சு அவங்கள கவிழ்க்கிற ஆட்கள் கிடையாது. ஆனா நம்ம எங்க வச்சு பார்த்துக்கணும்? எங்க வச்சு? ஆமா, வைக்க வேண்டிய இடத்துல, கொண்டு போக வேண்டிய இடத்துல கொண்டு போகணும். மாம்சத்தோடு ரத்தத்தோடு நம்ம போராட போகிறது இல்லை. ஆமென் சொல்லலாமா? சரி, இன்னைக்கு பாருங்க, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. வார்ஃபேர், ஒரு போராட்டம் உண்டு. எப்போதும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு போராட்டம் உண்டு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி. ரட்சிக்கப்பட்ட பின் தான் இந்த போராட்டம். இந்த போராட்டம் எப்போ வரும்? நல்லா கவனிச்சுக்கோங்க. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அல்ல. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால இந்த போராட்டம் வராது. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால யாரையாவது கேட்டு நீங்க ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரை சந்திக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க சிரிச்சுட்டு போயிடுவாங்க, எனக்கு ஒரு வாரும் இல்லை ஒரு ஃபேரும் இல்லைன்னு. ஆனா ஆவிக்குரியவர்களை, ரட்சிக்கப்பட்டவர்களை, கர்த்தருக்குள்ளாக வளர்ந்தவர்களை, தேவனுக்குள்ளாக அவருடைய சத்துவத்திலே பலப்பட்டவர்களை நீங்க பார்த்து கேட்டீங்கன்னா, வசனத்துல பலப்பட்டவங்களை பார்த்து கேட்டீங்கன்னா,
வசனத்துல நிற்கிறவர்களை பார்த்து கேட்டீங்கன்னா உங்களுக்கு மாம்சத்தோட ரத்தத்தோட அந்த போராட்டம்லாம் மாறி கொஞ்சம் துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அந்தகார லோகாதிபதிகள் இவைகளோடலாம் உங்களுக்கு யுத்தம் இருக்கா, போராட்டம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ஆமா நாங்க போராடுகிறோம். அவங்கள பார்த்து ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால இந்த போராட்டம் இருந்துச்சான்னு கேளுங்களேன். அவங்க தைரியமா சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் நாங்க போராடவே இல்லை, நாங்க அப்பெல்லாம் போராடவே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டதற்கு பின்புதான் போராட்டமே ஆரம்பிக்கிறது. நீங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்களா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாக, சத்தியத்தை அறிந்தவர்களாக இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறதுனால நான் உங்களோடு கூட சில காரியத்தை வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன். சிலருடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால கூட, பிரதர் இப்படிலாம் நான் போராடினது இல்லை, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் பிரதர் நான் இவ்வளோ போராடுறேன், பாவத்தில் வாழ்ந்த நாட்களில் கூட நான் இப்படியெல்லாம் போராடலை, இப்போதான் பிரதர் எனக்கு போராட்டம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்லுகிறீங்க அப்படின்னா நீங்க சரியான ட்ராக்ல இருக்கிறீங்க. பயப்படாதீங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால கூட பிரதர் நாங்க அப்படி அங்கங்க சுத்திட்டு அலைஞ்சோம், என்னென்னமோ பண்ணோம், என்னென்னமோ நம்முடைய எங்க லைஃப்ல என் மனசு போன போக்கில் வாழ்ந்தேன், அப்பெல்லாம் கூட இப்படிலாம் போராடல பிரதர், இப்பதான் பிரதர் பிசாசு இவ்வளவு போராடுறான், இப்பதான் பிரதர் எனக்கு இத்தனை பெரிய போராட்டங்கள் அப்படின்னீங்கன்னா யூ ஆர் ஆன் த ரைட் ட்ராக். சரியான ட்ராக்ல கர்த்தர் உங்களை கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. இந்த போராட்டம் நல்லது. சந்தோஷமா சொல்லுங்க ஆமென். ஆனா போராட்டத்தில் நாம் தான் ஜெயிக்க போகிறோம். ஆமென். போராட்டத்தில் நாம் தோற்க போவதில்லை. போராட்டம் தான் உண்டுன்னு சொன்னாரே தவிர தோல்வி என்று அவர் சொல்லவில்லை. நீ தோற்று போவேன்னு சொல்லல, நீங்க ஜெயிப்பீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல நம்ம மனசை திறந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் 12ஆம் அதிகாரத்தில் எகிப்தை விட்டு அவர்கள் அங்கே வனாந்திரத்திற்கு வந்து விட்டார்கள். எகிப்தை விட்டு அவர்கள் 430 ஆண்டுகள் கழித்து அவர்கள் வனாந்திரத்திலே கால் எடுத்து வைத்தார்கள். ஒரு இரவிலே அத்தனை பேரும் கிட்டத்தட்ட 6 லட்சம் புருஷர்கள், 20 லட்சம் ஜனங்கள் ஏறக்குறைய இருக்கலாம், அவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இரவிலே எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆனால் எகிப்தை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்க பயன்படுத்தின வார்த்தைகள் என்ன தெரியுமா? 10 முறை கர்த்தரை பரீட்சை பார்க்கும் போதும் 10 முறையும் அவர்கள் பயன்படுத்தின வார்த்தை, இங்க சாகிறதற்கு எகிப்துல செத்திருக்கலாம், எகிப்திலே இருந்திருக்கலாம், நாங்க இந்த எகிப்துல இருக்கும்போது கூட இப்படி எல்லாம் போராடல, எகிப்துல எங்களுக்கு கீரைகள் கிடைத்தது, வெங்காயம் கிடைத்தது, பூண்டு கிடைத்தது, கல்லறை கிடைத்தது, வேலை கிடைத்தது, எல்லாம் தண்ணி கிடைத்தது, உணவு கிடைத்தது, எல்லாம் கிடைத்தது. ஆனால் இறைச்சியை பாத்திரத்து பக்கத்தில் உட்கார்ந்தே சாப்பிட்டோமே, ஆனால் எங்களுக்கு இப்பொழுது ஒன்றுமே அகப்படவில்லை, கிடைக்கவில்லை, நாங்க எகிப்திலேயே செத்திருந்திருக்கலாம் என்று சொல்லும் அளவுக்கு வாழ்க்கை கசந்து விட்டது. அந்த போராட்டத்தை அவர்கள் போராடி தோற்று போனார்களே தவிர ஜெயிக்க தவறிவிட்டார்கள். நீங்க 14ஆம் அதிகாரத்தின் 11ஆம் 12ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிங்களேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை படிக்கலாமா? அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றோ வனாந்தரத்தில் சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர், நீர் எங்களை எகிப்திலிருந்து பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டு விடும். அங்கேயே இருந்திருக்கலாம் பிரதர். நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் சொல்ற வார்த்தை தெரியுமா? பேசாம அங்கேயே இருந்திருக்கலாம் போல தெரியுது பிரதர், அங்கேயே இருந்திருக்கலாம் பிரதர், அங்க இப்படி எல்லாம் பிரச்சனையே இல்லை, இங்கதான் பிரதர் இவ்வளவு பிரச்சனை, ஞான ஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் பிரதர் எங்க வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை, பேப்டிசத்துக்கு அப்புறம் தான் பிரதர் நாங்க இவ்வளவு போராடுறோம், ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் பிரதர், அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறம் தான் பிரதர் இந்த போராட்டம்லாம் புதுசா வருது பிரதர். தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் அப்போஸ்தலர் இப்படியா எழுதுகிறார். ஆவியானவர் ரொம்ப அழகா அவரை கொண்டு ஒரு காரியத்தை சபைக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிலிப்பியர்கள் எழுதின நிருபத்துக்கு உங்க பைபிளை திருப்புங்க, 1ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை படிக்கலாமா? 1:30 படிங்க பார்க்கலாம். நீங்கள் என்னிடத்தில் கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு.
அவர் சொல்றாரு, உங்களுக்கு மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, என்னிடத்துல கேள்விப்படுகிறது இப்பொழுது உண்டென்று நீங்கள் காண்கிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு. உங்களுக்கும் அந்த போராட்டம் உண்டுன்னு சொல்றார். சபைக்கு சொல்லுகிறார், உங்களுக்கும் அந்த போராட்டம் உண்டு. உங்களுக்கு அந்த போராட்டங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆவிக்குரியவர்களும் சந்தித்துதான் ஆக வேண்டும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த போராட்டம் ஏன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கவலைப்பட மாட்டீங்க. இந்த போராட்டத்தை நீங்க சந்திக்க வேண்டிய விதத்தை கற்றுக்கொண்டீங்கன்னா சோர்ந்து போக மாட்டீங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? யூதாவின் பொதுவான நிருபம் 3வது வசனத்தை படிங்களே. யூதாவின் பொதுவான நிருபம் 3வது வசனத்தை வாசிக்கலாமா? பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட, பரிசுத்தவான்களுக்கு, ரட்சிக்கப்படாத புறஜாதிகளுக்கு என்று சொல்லவில்லை, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும். நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும். என்னது தைரியமாய்? தைரியமாய் நல்லா படுத்து, அப்படியே ஹாயா படுத்து. அவர் சொல்றாரு, தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியம். இதைதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். நல்ல போராட்டத்தை நம்ம எல்லாருக்கும் என்ன உண்டு? என்ன உண்டு? நல்ல போராட்டம். நல்ல போராட்டம். இந்த போராட்டத்துக்கு பேர் என்ன? நல்ல போராட்டம். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு வர்ற போராட்டத்துக்கு பேர் என்ன? நல்ல போராட்டம். நல்ல போராட்டம். விசுவாசத்தின் நல்ல போராட்டம். போராடுங்கள், தோற்பதற்கு இல்லை, ஜெயிப்பதற்கு. ஆமென். பிரதர், நான் சும்மாவே போராடிட்டு வந்திருக்கிறேன், இந்த போராட்டம் முடிஞ்சா போதும் நினைக்கிறேன். இல்லைங்க, இன்னைக்கு போராட்டம் இன்னைக்கு முடியும், நாளைக்கு ஒரு போராட்டம் வரும், கண்ணை மூடுற வரைக்கும் போராட்டம் வரும். ஆனால் ஒவ்வொரு நாளும் போராட்டத்திலே நீங்களும் நானும் ஜெயிக்கிறதற்கு தேவன் கிருபை தருவார். ஆமென். ஆமென். நம்ம சொல்ல போறோம், எனக்கு போராட்டம் உண்டு, ஆனால் தோற்பதற்கல்ல, ஜெயித்து அடுத்த நிலைக்கு கர்த்தர் நம்மை கொண்டு செல்வார். பிசாசு அந்த போராட்டத்தில் நம்மளை விழத்தட்ட நினைப்பான். தேவனோ அந்த போராட்டத்தை ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா கர்த்தர் மாற்றுவார். ஒரு படிக்கட்டாக கர்த்தர் அதை மாற்றுவார். இறங்குவதற்கல்ல, ஏறுவதற்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்காத ஒரு உயர்வை, ஒரு சந்திக்காத ஒரு ஏற்றத்தை கர்த்தர் இந்த நாட்களில் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு நாம் செல்ல வேண்டும், அடுத்த நிலையை நாம் அடைய வேண்டும். கர்த்தர் அந்த நல்ல ஆவிக்குரிய அந்த முதிர்ச்சியை கர்த்தர் தந்தருள்வாராக. தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள அந்த தெளிவும் அந்த முதிர்ச்சியும் இருக்கும் என்றால் போராட்டத்தை கண்டு கலங்க மாட்டாங்க, போராட்டத்தை கண்டு பயப்பட மாட்டாங்க, போராட்டத்தை கண்டு பதுங்க மாட்டாங்க. மாறாக போராட்டத்திலே நின்று ஜெயிக்கிறவர்களாக கர்த்தர் மாற்றுவார். என்ன போராட்டம்? ஏன் இந்த போராட்டம்? இந்த போராட்டத்தினுடைய பின்னணி என்ன? ஒரு 3 காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராட போவதில்லை. நீங்க அந்தகார லோகாதிபதிகளோடு, அதிகாரங்களோடு, துரைத்தனங்களோடு, நீங்கள் வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போராடுகிறீர்கள். இந்த போராட்டத்திற்கு ஏன் நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு இந்த போராட்டம் எனக்கு வராம, ரட்சிக்கப்பட்ட பின்பு இந்த போராட்டம் வந்ததற்கு என்ன காரணம்? முதலாவதாக வாசிக்கலாம், எபிரேயர்களின் நிருபம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை படிப்போம். எபிரேயர் 12:4. பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் என்னதான்? பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் நீங்கள் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அப்போ ஒரு போராட்டத்தை இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். இந்த போராட்டம் என்ன போராட்டம் அப்படின்னா, பாவத்திற்கு விரோதமாக வருகிற போராட்டம், பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிற போராட்டம். முதல் போராட்டம் எதோட தெரியுமா? பாவத்தோட. முதல் போராட்டம் பாவத்தோட. பாவம் ஒரு ரட்சிக்கப்பட்டவனோட போராடுமா அப்படின்னா கண்டிப்பா 100% போராடும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு மனுஷனோட பாவம் போராடுமானா, பிரதர் ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா அந்த பாவ போராட்டமே வராது பிரதர் அப்படின்னு சொன்னா அது வேதத்திற்கு எதிரான உபதேசம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்துவின் வித்து நமக்குள் இருப்பதினாலே
நாம் இயேசு கிறிஸ்துவை போல ஜெயிக்கிறவர்களாக இருப்போம். அதனால இந்த உலகத்துல இந்த வனாந்திர யாத்திரையில எகிப்து என்ற அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்ததிலிருந்து நான் கானானுக்குள் செல்லுகிற வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலத்துல இந்த வனாந்திர யாத்திரையில நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. அது முதல் போராட்டம் எதோடு தெரியுமா? பாவத்தோடு. ஒவ்வொரு நாளும் பாவம் ஒரு தேவ மனுஷனோடு போராடும். நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு பாவம் போராடிச்சானா பாவம் போராடி இருக்காது. நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு பாவம் உங்களை தன் வசப்படுத்தி உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்ததுனால அதுக்கு போராட வேண்டிய அவசியமே கிடையாது. ஐயா, நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு பாவம் என்னை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. நான் பாவத்தை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் பாவ பிடியிலிருந்து இயேசு தம்முடைய ரத்தத்தினால அவர் என்னை மீட்டதுக்கு அப்புறம் எனக்காக விலைக்கிரயம் கொடுத்து என்னை ஆண்டவர் தம்முடைய பிள்ளையாக மாற்றினதுனால இந்த பாவம் என்னை அந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் வெளியே வந்துட்டதுனால இப்போ அந்த பாவத்துக்கு கோபம், இது வரைக்கும் நான் உன்னை அடிமைப்படுத்தி வச்சிருந்தேன், இப்போ நீ இயேசுநாதருக்கு அடிமை ஆயிட்டியா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், திரும்ப நான் உன்னை அடிமைப்படுத்தணும்னு சொல்லி நீங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த பாவம் உங்களோட போராடும். முதல் போராட்டம் அடிமைத்தனத்தில் வைத்திருந்த பாவம் இப்பொழுது போராடுகிறது. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால பாவம் நம்மை என்ன பண்ணுச்சு? அடிமைப்படுத்தி இருந்துச்சு. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இப்ப என்ன பண்ணுது? போராடுது. நல்ல கவனிங்க. எகிப்தில் இருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் துரத்தல. எகிப்தில் இருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் வேலை வாங்கினான். தன்னுடைய என்ன வார்த்தையையும் அவர்கள் செய்யட்டும் என்று கட்டளையிட்டானே தவிர அவன் ஒரு பெரிய இராணுவ வீரர்களை கொண்டு வந்து ரதங்களை கொண்டு வந்து அவன் அங்கே வந்து நின்று அவர்களை துரத்திட்டு வந்து அவங்களோட சண்டை போடல. காரணம், எகிப்தில் இருக்கும் பொழுது அவன் கோட்டைக்குள் இருக்கும் பொழுது அவன் அங்கே அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். அப்போ அவங்க அடிமைகள். என்னைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் அவங்க மீட்கப்பட்டு வெளியே வந்துட்டாங்களோ அன்றைக்கு அந்த பார்வோன் கையிலிருந்து கர்த்தர் மீட்டதுனால இப்போ அவனுக்கு கோபம். செங்கடல் கிட்ட வந்த உடனே அவர்களை பார்வோன் துரத்தி கொண்டு வருகிறான். எதற்காக தெரியுமா? நான் இதுவரைக்கும் உன்னை அடிமையா வச்சிருந்தேன். அந்த அடிமைத்தனத்திலிருந்து பஸ்கா ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினால நீ மீட்கப்பட்டுட்ட. ஆனா நான் உன்னை விட மாட்டேன். நான் உன்னை சந்திப்பேன். நான் திரும்ப உன்னை கொள்ளையாடி பங்கிடுவேன். உன்னை தொடருவேன். உன்னை பிடிப்பேன். அதுதான் சத்ருவினுடைய முழக்கம். நான் உன்னை தொடருவேன், உன்னை பிடிப்பேன், உன்னை கொள்ளையாடி பங்கிடுவேன். எனக்கு நீ வேணும்னு சொல்லி உன்னை துரத்துவான். அவன் துரத்திக்கிட்டு வருவான். சோர்ந்து போகாதீங்க தேவனுடைய பிள்ளைகளே. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில அந்த ஞானஸ்நானம் எடுக்கிற வரைக்கும் பாவத்தை கண்டு பயந்து ஓடலாம். ஆனா என்னைக்கு செங்கடலின் ஊடாய் தேவன் தமது ஜனங்களை ஞானஸ்நானம் என்ற அற்புதமான ஒரு அடையாளத்தை ஒரு நிழலாட்டமாக தேவன் கொண்டு வந்து செங்கடலை கடக்க வைத்தாரோ, ஞானஸ்நானம் எடுத்ததற்கு பின்பு தேவன் அதை எப்படி மாற்றுகிறார் தெரியுமா? அந்த பார்வோனை எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தந்தருளுவார். அது வரைக்கும் பயந்து ஓடுவோம். இன்னைக்கு என்ன பரிதாப நிலம் தெரியுமா? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் கூட பாவத்தை கண்டு பயந்து ஓடுகிறார்களே தவிர, பவுல இங்க எபிரேயர்களின் ஆக்கியம் சொல்லுகிறார், பாவத்துக்கு விரோதமாய் நீங்கள் போராடுகிறதிலே ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக இன்னும். நான் கேட்கிறேன், பாவத்துக்கு பயந்து ஓடுறீங்களா? எதிர்த்து நின்று ஜெயிக்க பழகிவிட்டீர்களா? நீங்க எழுந்து ஓடுவது தவறில்லை. பாவம் உங்களை தொத்திக்கொள்ள, உங்களை ஒட்டிக்கொள்ள இடம் கொடுக்க கூடாதுன்னா யோசேப்பை போல ஓட வேண்டிய நேரம் ஓடிதான் ஆகணும். ஆனால் ஓடிக்கொண்டே தான் இருப்பேன் என் வாழ்க்கையில் என்றதை விட இங்கே எபிரேயர்களின் ஆக்கியோன் இன்னொரு சத்தியத்தை சொல்லி கொடுக்கிறார். நீ என்றைக்கு ஜெயிக்க போகிறாய்? ஆமென், ஆமென், ஆமென். யோசேப்பு அந்த போத்திபாரின் வீட்டை விட்டு ஓடினார். அவன் ஒரு பரிசுத்தவான். ஆனால் ஆவிக்குரிய முதிர்ச்சி அடையும் போது என்ன நடக்கும் தெரியுமா? கால் மாட்டில் வந்து, அந்த போவாசின் கால் மாட்டில் வந்து ஒரு பெண் படுத்து போர்வையை விரியும் என்று சொன்ன போதும் அந்த போவாஸ் எழுந்து நின்று அங்கே பொறுத்திரு என்று சொல்லி அந்த பாவத்தை செய்யாமல்
ஜெயிக்கிறதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். ஆமென். ஆமென். தேவ பிள்ளைகளுக்குள்ள போராட்டங்கள் வரும். போராட்டங்கள் வரும். முன்னால எப்படி வாழ்ந்தோம்? ஏங்க இந்த பாவ போராட்டம் பிரதர் இப்போ ரொம்ப பயங்கரமா இருக்கு பிரதர். இப்போ ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம், ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் நிறைய அந்த போராட்டங்கள் வருது பிரதர். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால செஞ்ச பாவம்லாம் இப்போ என்னோட எதிர்த்து நிற்கிற மாதிரி, என்னை துரத்துற மாதிரி தெரியுது பிரதர் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அதுல ஒரு ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்க. அன்னைக்கு அது போராட்டம் அல்ல, அன்றைக்கு அது அடிமைப்படுத்திருந்துச்சு. மனசும் மாம்சமும் என்னத்தை செய்ய விரும்பிச்சோ, எபேசியர் 2:3 அதை தான் சொல்லுகிறது. மனதும் மாம்சமும் என்னத்தை செய்ய விரும்பிச்சோ அதையெல்லாம் செய்தோம். என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்ற அந்த மேன்மையான அனுபவத்தை அடைந்தோமோ, அன்றைக்கு அந்த பாவ போராட்டங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில ஜெயிக்கிறதற்காக கர்த்தர் என் வாழ்க்கையை அவர் மாற்றி அமைக்கிறவராக இருக்கிறார். பழைய நாட்கள்ல பாவம் என்னை அடிமைப்படுத்தி அது செய்ய வைத்தது. எத்தனை நேரம் நம்ம பாவத்துக்கு அடிமையா இருந்த நாட்கள்ல அதோட கூட நம்ம அது சொல்ற விதத்துல எல்லாம் செய்து பின்னால உட்கார்ந்து கண்ணீர் வடிச்சிருக்கிறோம், அழுதுருக்கிறோம். ஆண்டவரே மன்னிச்சிருங்க. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த பாவம் உங்களை துரத்தும், இந்த பாவம் உங்களை போராடும், இந்த பாவம் திரும்ப உங்களை விளைவிக்க போராடும். அந்த பாவம் உங்க வாழ்க்கையோடு கூட போராட முயற்சிக்கும். மறந்துடாதீங்க. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் என்ன தெரியுமா செய்ய போகிறார்? அந்த போராட்டத்திலே உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். ஆமென். வாசிங்களேன், ரோமருக்கு எழுதின நிருபத்துக்கு வருவோமா? 6ஆம் அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்க பார்க்கலாம். ரோமர் 6:20 வாசிங்க. பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த, பாத்தீங்களா, பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். அன்னைக்கு நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே, ஐயோ இந்த பாவத்தையா நான் செஞ்சேன் அப்படின்னு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? பழைய பாவத்தை திரும்பி பார்த்தா கேவலம், சீ நானா அப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்ற அந்த காரியத்தினால என்ன பலன் உங்களுக்கு உண்டானது? அவைகளின் முடிவு மரணமே. எனக்கும் அவருக்கும் வருகிற பிரிவு, மரணம். அடுத்த வசனம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால், அன்னைக்கு நீதி எனக்கு தூரமா இருந்துச்சு, இன்னைக்கு நான் நீதிக்கு பக்கம் வந்துட்டேன், பாவத்தை விட்டு வெளியே வந்துட்டேன், பாவத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டேன். இப்பொழுது நான் தேவனுக்கு அடிமையாக மாற்றப்பட்டதுனால பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். கர்த்தர் நம்ம இன்னும் பரிசுத்தத்துக்கு நேராக நடத்துவாராக. வாசிங்க ரோமர் 6:2 வாசிங்களேன். ரோமர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? இவ்வளவு நாள் பாவத்துல மரிச்சு கிடந்தோம், இப்போ பாவத்துக்கு மரித்து விட்டோம். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. பாவத்தினால் மரித்தோம், இப்போ பாவத்துக்கு ரெண்டுத்துக்கு என்னங்க வித்தியாசம்? பாவத்தை நான் செய்யும் பொழுது பாவம் என்னை சாவடித்து என்னையும் தேவனையும் பிரிச்சிருச்சு. சாப்பிடும் நாளிலே சாகவே சாவாய். எனக்கு கீழ்ப்படியாம என்ற இந்த பாவம் என்னைக்கு உன் வாழ்க்கையில வருதோ அன்றைக்கு மரணம். ரொம்ப சிம்பிளா அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சொன்னாரு, பூமியானது விருட்சங்களை, கனித்தரும் மரங்களை எல்லாம் அது விளைவிக்க கடவுதுன்னு சொன்னாரு. பூமியிலிருந்து மரங்கள் வந்தது. சமுத்திரத்திலிருந்து, சமுத்திரத்தில் வாழ்கிற உயிரினங்கள் பிறப்பிக்க கடவுதுனாரு. சமுத்திரத்திலிருந்து மீன்கள், சமுத்திரம் வாழ் உயிரினங்கள் வந்துருச்சு. தன்னுடைய சுவாசத்தை ஊதி மனிதனை ஆண்டவர் உயிரடைய செய்தார். மனிதன் ஜீவாத்மாவும் ஆனான். நல்லா கவனிக்கணும். ஒரு மரத்தை பூமியிலிருந்து பிடுங்கிட்டா, எது அதை உயிர்ப்பிச்சதோ பிறப்பிச்சதோ அதிலிருந்து ஒரு மரத்தை பிடுங்கிட்டா அந்த மரம் எவ்வளவு நாள் உயிரோட இருக்கும்? மிஞ்சி போனா ஒரு வாரம், அது செத்து போகும். ஏன்? பிறப்பித்த இடத்திலிருந்து பிடுங்கப்பட்டால் அது மரித்து போகும். சமுத்திரத்திலிருந்து பிறப்பிக்கப்பட்ட அந்த உயிரினங்கள் எல்லாம், சமுத்திரத்திலிருந்து மீனை கொஞ்சம் எடுத்து அது பிறப்பித்த இடத்திலிருந்து அது வெளியே வந்தால், தண்ணீர் இல்லை என்றால் அது செத்து போகும். மனிதனுக்கு ஜீவாத்மாவா என்று சொல்லி தன் சுவாசத்தை கொடுத்த தேவனிடத்திலிருந்து அவன் பிரிந்தால் அவனுக்கு மரணம் சம்பவிக்கும். இதனாலதான் சொன்னாரு, பாவத்தின் சம்பளம் மரணம். ஐயா, பாவம் செய்யும் போது என்னைய தேவனை விட்டு பிரிக்குது, என் ஆத்மா தேவனை விட்டு பிரியுது.
என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு உடைக்கப்படுகிறது. நடுவுல பாவம் ஒரு தடுப்பு சுவரை போல இருக்குது. அடுத்த நிமிஷம் நான் மரித்து விடுகிறேன். அந்த மரணம் தேவன் அற்ற ஒரு வாழ்வை குறிக்கின்றது. புரிந்து கொள்ளுங்கள், பாவம் ஒரு மனுஷன் பாவத்தை செய்யும் போது பாவம் அவனை சாகடிச்சு பாவத்திலே மரித்திருந்தான். ஆனால் இந்த ரோம் 6:2 சொல்லுகிறது, பாவத்துக்கு மரித்த நாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சடலம் இருக்கு, உயிர் போயிடுச்சு, மரித்த நிலைமை. அந்த சடலத்துக்கிட்ட போய் ஒரு பாவ சோதனை போய் ஒரு பயங்கரமான ஒரு சோதனை அவனுக்கு வந்து அவனை தீண்டினாலும் அவனை ஏதோ ஒன்று தொந்தரவு செஞ்சாலும் இந்த சரீரம் அதுக்கு ஒண்ணுமே ரியாக்ட் பண்ணாது, அது அப்படியே இருக்கும். ஏன் தெரியுமா? அவன் என்ன ஆயிட்டான்? செத்துட்டான். ஒன்னு பாவத்துல செத்திருந்தோம், என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்னைக்கு பாவத்துக்கு நாம் மரித்தவர்களாக மாற வேண்டும். ஆமென், ஆமென். பாவம் போராடும். போராடி இடத்துல சொல்லணும். சில நேரம் வண்டியில முன்னால அவன் போயிட்டே இருப்பான், ஹார்ன் அடிச்சாலும் என்னதான் சத்தம் போட்டாலும் நகரவே மாட்டான். அப்போ அவனை என்ன தெரியுமா சொல்லுவாங்க? எருமை ஆடு. சொரணையே இல்லையா அவனுக்கு? ஒரு ரியாக்ஷன் கொடுக்காது, ரியாக்ஷனே இருக்காது. நம்ம வாழ்க்கையில சில பாவ சோதனைகள் வந்து மோதும் போது நீங்க ரியாக்ஷனே கொடுக்காம இருந்தீங்கன்னா அந்த பாவம் என்ன தெரியுமா சொல்லும்? இவன் செத்துட்டான், இனிமே நம்ம பருப்பு இவங்கிட்ட. நல்லா சொல்லுங்க ஆமேன், ஆமேன். எத்தனை பேருக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தேவை? ஐயா, பாவ சோதனை வரும். ஆனா பாவ சோதனை வரும்போதெல்லாம் நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? நீ என்ன மோதுனாலும் நீ போராடு, நான் போராடுவேன், ரத்தமே சிந்தினா கூட சரி, நான் இனி உன் வலையில் விழமாட்டேன் என்று அந்த நல்ல ஒரு கன்விக்ஷன் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க எல்லாரையும் கர்த்தர் போராட வைப்பாரே தவிர தோற்க விட மாட்டார். ஹல்லேலூயா. நீங்க தோற்கிறதற்கு கர்த்தர் விட மாட்டார். இன்னையிலிருந்து பாவ போராட்டம் வரும்போதெல்லாம் நீங்க சொல்லிக்கோங்க, ரத்தம் சிந்தி எதிர்த்து நிற்கத்தக்கதாக நீங்க போராடலன்னு சொன்ன எபிரேயர்களின் ஆக்கியோன் சொன்ன அந்த 12:3 வசனத்தை கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அந்த வசனத்தை சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. நான் இனி போராடுவேன், ஆனால் தோற்க மாட்டேன். அந்த போராட்டத்துல நான் ஜெயிப்பேனே தவிர பாவத்துக்கு சாவேனே தவிர பாவத்துல திருமண சாக போவது இல்லை என்று கர்த்தர் நமக்கு அந்த கிருபைகளை தருவாராக. அந்த ஒரு உறுதிப்பாட்டை இன்னைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென், ஆமென். வரும் பாவம் நம்முடைய வாழ்க்கையோட போராடி பார்க்கும். இப்போ இதுவரைக்கும் பார்வோனுக்கு அடிமையா இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி மாறிட்டாங்க தெரியுமா? பார்வோனுக்கு எதிரியா மாறிட்டாங்க. இதுவரைக்கும் எகிப்துக்கு அடிமையா இருந்தவர்கள் எகிப்திற்கு விரோதிகளாக மாறிட்டாங்க. ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? எப்போ நீங்க எகிப்துக்கு விரோதியா மாறுறீங்களோ அன்னைக்கு நீங்க யாரா மாறுறீங்க பாருங்க. வாசிங்க, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்துக்கு பைபிளை திருப்புங்க. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 14ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். நல்ல கவனிங்க. இதுவரைக்கும் நம்ம பார்வோன் பக்கம் நின்னோம், இப்ப பார்வோனை விட்டு இந்த பக்கம் வந்துட்டோம். பார்வோன் கண்களுக்கு இப்ப எப்படி தெரியும் பாருங்க. அதே 14ஆம் அதிகாரத்தின் 26ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம். 26ஆம் வசனம், 25, 26 வாசிங்க. அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம். ஒரு அழிலே சொல்லம்மா, அடிமைத்தனம் பண்ண பிசாசு அந்த பாவம் என்ன பண்ணிச்சான்? இஸ்ரவேலை விட்டு உங்களோட போராடுகிற துரத்துகிற பாவம் சொல்ல போது இவர்களை விட்டு நான் என்ன பண்ண போறேன்? ஓடி போக போகிறேன். ஓடி போவோம். கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று என்னைக்கு எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டீங்களோ அன்னைக்கு உங்கள் பட்சத்தில் கர்த்தர் நிற்பார். நம் பட்சத்தில் கர்த்தர். நல்ல தைரியமா சொல்லுங்க, என் பட்சத்தில் கர்த்தர்
கர்த்தர் நிற்பார். என் பட்சத்தில் கர்த்தர் நிற்பார். தேவனுடைய பிள்ளைகள் இங்க தனியா இல்ல, மறந்துடாதீங்க. பாவம் யார் யாரோட போராடுகிறதோ, நீங்க பாவத்துக்கு அடிமையா இருந்தா இன்னைக்கு சொல்றேன், பாவத்தை விட்டு வெளியே வாங்க. ஐயா, இந்த பாவம் என் வாழ்க்கையோடு போராடி அடிக்கடி அந்த பாவத்துல நான் விழுகிறேன், திரும்ப திரும்ப அந்த பாவத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்றீங்களா? இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல ஒரு நல்ல முடிவெடுங்க. ஏசப்பா, உங்க ரத்தத்தினால என்ன கழுவுங்க, நான் வெளியே வந்துடுறேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு அந்த பாவத்தை விட்டு வெளியே வாங்க. அடுத்த நிமிஷம் அடிமைப்படுத்தின பாவம் உங்களோடு போராடும். அது போராடட்டும், ஆனால் உங்கள் பட்சத்தில் கர்த்தர் வந்து நிற்பார். உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவா, உங்களுக்காக கர்த்தர் நிற்பா. அந்த பாவம் சொல்லும், இதுக்கு மேல இவங்களோட போராட முடியாது, காரணம் கர்த்தர் அவர்கள் பட்சத்தில் நின்று யுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லி அந்த பாவம் உங்க கூட மோதுறது உங்களை விட்டு ஓடுவதற்கு வகை பார்க்கும். ஏன்னா ரட்சிப்பு கர்த்தருடையது. அவர் ரட்சிப்பார், அவர் ரட்சிப்பார். பாவ போராட்டத்தை கண்டு கலங்காதீங்க, பயப்படாதீங்க. அது போராடுச்சுன்னா நீங்க சொல்லுங்க, என் கூட நீ போராடு, ஆனா நான் உன் பக்கத்துல இனி விழ மாட்டேன். நீ போராடு, என்ன பண்ண முடியும்? இவ்வளவு நாள் நீ என்னைய வச்சு ஆட்டி படைச்ச, நீ என்னைய பப்பட்டு மாதிரி இயக்குன, என் மாம்சத்தையும் ஆசைகளை தூண்டி தூண்டி எதையோ ஒன்று செய்ய வச்ச, இதுவரைக்கும் செஞ்சுட்டேன். ஆனால் இப்போ நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் தேவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டுட்டேன். இப்போ ஆண்டவர் தம்முடைய அபிஷேகம்ன்ற ஆவியானவன்ற முத்திரையை மேலே போட்டதுனால இனிமே கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என் பட்சத்தில் இருக்கிறார், என்னோடு எனக்குள்ள அவர் ஆவியானவர் வந்து தங்கி இருக்கிறார். எனவே இப்போ நான் தனியா இல்லை. தைரியமா சொல்லுங்க, இப்போ நான் தனியா இல்ல. ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, உங்க கூட கர்த்தர் நிற்பார். கர்த்தரால் மீட்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார்? ஏன் தெரியுமா? நான் ரட்சிக்கப்பட்ட உடனே எனக்குள்ள ஆவியானவர் வந்து வாசம் பண்ணுவதினாலே போராடுற பாவம் அது சொல்லும், இதுக்கு மேல முடியாது, அவர் ரட்சிக்க வல்லவர். பாவ போராட்டம் வரும்போதெல்லாம் சொல்லுங்க, அப்பா இந்த போராட்டத்துக்கு நன்றி. ஆமென். சரி, இன்னைக்கு ஒரு போராட்டம் முடிஞ்சது பிரதர், நாளைக்கு வருமா பிரதர்? நாளைக்கு வேற விதத்துல வருமா? எகிப்து மட்டும் வந்து போராடல, கவனிச்சிங்களா? எகிப்துல இருக்கிற வரைக்கும் எந்த போராட்டமும் இல்லை. அமலேக்கன் வந்தானா, ஏத்தியன் வந்தானா, எபூசியன் வந்தானா, மோவாபியன் வந்தானா, பாலாக் ராஜா மேல இருந்து ஏதாவது சாபம் கொடுக்க சொன்னானா? ஒன்னும் நடக்கல. என்னைக்கு எகிப்துன்ற பாவத்தை விட்டுட்டானோ, ஒரு நாள் இவன் வந்து மோதி பார்க்கணும், அங்க அவன் ஓடிட்டான். திரும்ப அடுத்தது பாத்துங்க, ரெவிதீமுக்குள்ள வராங்க, அங்க மறுபடியுமாக அடுத்த ஒரு போராட்டம். ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு போராட்டம் வந்தது. எல்லா போராட்டத்திலும் கர்த்தரோடு நின்றவர்கள் ஜெயித்தார்கள், கர்த்தர் இல்லாமல் நின்றவர்கள் தோற்று போனார்கள். நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்ன தெரியுமா? நான் கர்த்தரோட நிற்பேன், அந்த ரட்சகரோட இருப்பேன். நான் அவர் கூட நிற்கிற வரைக்கும் நான் தோற்க மாட்டேன். என் கூட அவர் இருக்கிற வரைக்கும் போராட்டம் தானே வருது. நிறைய பேர் நினைப்பாங்க, ஒரு இளைஞன் ஒரு நாள் சொன்னான், ஆனால் அங்கிள் ரொம்ப போராட்டம் வருது அங்கிள், ரொம்ப பாவ சோதனை வருது அங்கிள். அதோட இன்னொரு வார்த்தை சொன்னான், எனக்கா சீக்கிரம் ஜெபம் பண்ணுங்க, சீக்கிரம் கல்யாணம் ஆகணும். ஏன்டா கல்யாணம் ஆன சோதனை போயிடு? யார் சொன்னா? சாகிற வரைக்கும் சோதனை உண்டு. சோதனை பாவம் இல்லை, சோதனையில் விழுவது தான் பாவம். இந்த உலகம் பொல்லாங்கன் கையில் இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் எதையாவது ஒன்று பளபளப்பாக காமிச்சிக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் நீங்கள் டவுன் ஆனீங்க, கொஞ்சம் உங்கள் பேட்ரி வீக் ஆகிடுச்சுன்னா அவன் பக்கம் சாயவும் காட்டுற அந்த பளபளப்பை பார்த்து அங்கே விழுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம பேட்டரியை டெய்லி ஆவியானவருக்குள்ள சார்ஜில் வச்சுருந்தோன்னா ஒன்றும் நடக்காது. நீ போராடு, நான் சாகிற வரைக்கும் அப்படி தான் இருப்பேன், நான் பாவத்துக்கு மரித்தவன், இனி திரும்ப எப்படி நான் மரிப்பேன் என்று சொல்லும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. முதல் போராட்டத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? அடிமையாய் வைத்திருந்த பாவம் இப்பொழுது என்னோடு போராடுது. இந்த போராட்டம் நல்ல போராட்டமா கெட்ட போராட்டமா? இது நல்ல போராட்டம். ஏன்னா ஜெயிக்க போறது நாம தான். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது போராட்டம் வாசிக்கலாமா? எங்களோட வேதத்தை திருப்பிக்கோங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி
சுற்றி திரிகிறான். இங்க உங்க கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த வசனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்தவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு தலைமைத்துவத்தை அடைந்தவர்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு அற்புதமான பகுதி. இது ரட்சிக்கப்படாதவர்களுக்கு சொல்லல. தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன். இப்போ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால பிசாசு எதிராளி அல்ல, ரட்சிக்கப்படுறதுக்கு அப்போ முன்னால பிசாசு ஃப்ரெண்டா இருந்தான். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால பிசாசு நமக்கெல்லாம் எப்படி இருந்தான்? இப்ப யாரா இருக்கிறான்? இப்ப சத்ரு. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் யார விழுங்கலாமோன்னு என்ன பண்றான்னா, கர்ச்சிக்கிற சிங்கம் போல யார விழுங்கலான்னு வகை தேடி சுற்றி திரிகிறான். இப்ப எதிராளி ஆயிட்டான். முன்னால எப்படி இருந்தான்? இயக்கி கொண்டிருந்தவன் எதிராளியாக மாறிட்டான். முதல்ல சொன்னேன், அடிமையாய் வைத்திருந்தவன், அடிமைப்படுத்தின பிசாசு இப்போ நம்ம கூட போராடுது. ரெண்டாவது, இயக்கி கொண்டிருந்த பிசாசு இப்ப என்னவா மாறிடுச்சு? எதிரி ஆயிடுச்சு. அப்ப கேட்கிறேன், பிசாசு உங்களை இயக்குகிறானா எதிர்க்கிறானா அப்படின்னு செக் பண்ணிக்கோ. பிசாசு என்னைய இயக்குறானா, அவன் என்னோட எதிரா நிக்கிறானா? சிலரை இயக்குகிறான், சிலருக்கு எதிரா நிக்கிறான். எதிர்த்து நின்று போராடினா இது நல்ல போராட்டம். இயக்கினான் என்றால் இதுல ஒரு ஆபத்து. நீங்க அவன்கிட்ட இருந்து வெளியே வந்துதான் ஆகணும். இந்த ஜபங்கள் மேல தேவ சமூகத்தை எட்டக்கூடாதுன்னு சில போராட்டங்கள் அவன் எதிர்த்து நிற்பான். பதில் வந்துடக்கூடாதுன்னு எதிர்த்து நிற்பான். அவன் எதிர்த்து நிற்பான். பயப்படாதீங்க, கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஏன்னா முன்னால பிசாசுக்கு கீழ்ப்படிந்தோம், முன்னால அவன் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம அவன் பேச்சை கேட்கறது இல்லை. இப்போ அவனை நம்ம எதிர்த்து நிற்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம அவனுக்கு எதிரியாக மாறிட்டோம். இன்னைக்கு யார் யாரெல்லாம் பிசாசு உங்களை எதிர்க்கிறான் என்று தெரிகிறதோ நீங்கெல்லாம் ரைட் ட்ராக்ல நிற்கிறீங்கன்னு அர்த்தம். இதுவரைக்கும் நம்மளை இயக்கணும், இதுவரைக்கும் கண்ணை குருடா வச்சிருந்தான், இதுவரைக்கும் அவன் தன்னுடைய காரியங்களை உங்களுக்குள்ள புகுத்திக்கிட்டே இருந்தான். இதை செய், இதை பேசு, சண்டை போடு. அவங்க ஒரு வார்த்தை பேசிட்டா நீ சும்மா இருக்காத, உனக்கு நல்ல ரோஷம் இல்லை, மானம் இல்லை அப்படின்னு உங்களை தூண்டி விட்டுருப்பான். கொஞ்சம் அந்த கோபத்தை அப்படியே தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பான். சும்மா அவசரத்துக்கு பாவம் இல்லை, கொஞ்சம் ஆபத்துக்கு பாவம் இல்லை, போய் சொல்லு தப்பில்லை அப்படின்னு இயக்கி இருப்பான். இதுவரைக்கும் உங்களை இயக்கி கொண்டிருந்தான் என்றால் இயக்கின பிசாச நீங்க என்ன பண்ண போறீங்க தெரியுமா? எதிரியாக மாற்ற போறீங்க. ஆமென். பாருங்க, பிசாசு இயக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவன் ராஜா மாதிரி வாழ்ந்தான். பிசாசு இயக்கிற வரைக்கும் யாரும் எதிர்க்க மாட்டாங்க, யாரும் கண்டுக்க கூட மாட்டாங்க. ஆனா என்னைக்கு பிசாசன் புடியிலிருந்து வெளியே வந்துட்டானோ அன்னைக்கு மொத்த பேரும் அவனுக்கு விரோதமா நிற்பாங்க. ஒரு உதாரணத்தை சொல்லட்டுமா? என்னோட பைபிளை திருப்பிக்கோங்களேன். லூக்கா சுவிசேஷத்துக்கு வாங்க. 8ஆம் அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை படிங்க. லூக்கா 8:35. அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு, சம்பவித்தவைகளை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு வந்து இயேசுவிடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தரையில் உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். கண்டு பிசாசு விட்டு போன மனிதன் இப்ப என்ன தரிச்சிட்டான்? இதுவரைக்கும் என்ன இருந்தான்? ஆமா, வஸ்திரம் இல்லாதவனா இருந்தான். 27 அப்படி திருப்பி வச்சுக்கோங்க. நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவன், வஸ்திரம் தெரியாதவன், அப்புறம் வீட்டில் தங்காதவன், பிரேத கல்லறையில் தங்கினவன், அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். இங்க எங்கேயாவது அந்த பட்டணத்து ஜனங்கள் பயந்தார்கள் இருக்குதா? கல்ல கையில வச்சுக்கிட்டு தன்னை காயப்படுத்தி சங்கிலியினால் கட்டினாலும் அறுத்து கொண்டிருந்தவனை கண்டு பயப்படல. ஆனா தெளிந்து வஸ்திரம் தரித்து வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்து வசனம் கேட்ட உடனே பயம் வந்துருச்சு. ஏங்க இதுவரைக்கும் பயப்படல, இப்போ பயப்படுறீங்க? இதுவரைக்கும் அவங்களும் அவன் கூட்டாளி, இதுவரைக்கும் அவன் கூட்டாளி. அந்த கூட்டாளியிலிருந்து ஒருவனை இயேசு விடுதலையாக்கின உடனே, அந்த கூட்டாளியிலிருந்து பிரிச்ச உடனே, அந்த மனிதனை வெளியே கொண்டு வந்து விடுதலையாக்கின உடனே இவர்களுக்கு பயம் உண்டாயிற்று. நீங்க அந்த வசனத்துல கவனிச்சீங்கன்னா 37 பாருங்களேன்.
அப்பொழுது கதரேனருடைய சுற்றுப்புறத்தில் உள்ள திரளான ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பயமடைந்தபடியினாலே, திரும்பியும் சொல்றாரு, திரளான ஜனங்கள் எல்லாரும். இப்ப எதுக்கு பயப்படணும்? ஒருத்தன் நிர்வாணமா சுத்திக்கிட்டு சங்கிலியை கட்டி, அவனை சங்கிலியால கட்ட முடியல, அதை அறுத்துக்கிட்டு பிரேத கல்லறையில தங்கி வரவங்க போறவங்களெல்லாம் மிரட்டிக்கிட்டு இருக்கிறவனை கண்டு பயப்படல, வஸ்திரம் தரித்தவர்களை கண்டு அந்த ஊர் ஜனம் பயப்படுது. திரளான ஜனங்கள் பயந்தார்கள். சரி, பயந்த அப்புறம் தங்களை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார். இவர் என்ன தப்பு பண்ணாரு? இப்ப இயேசுவுக்கும் அந்த மனுஷனுக்கும் அவர்கள் விரோதியாக மாறிவிட்டார்கள். இயக்கின பிசாசு எதிராளியாக மாறிவிட்டது. ஒரு மனுஷன் பிசாசினால் பிடிபட்டு பிசாசினுடைய கையில இருக்கும் பொழுது அவனை பிசாசு இயக்கும், தூண்டும், அவனை எல்லா சேட்டையும் பண்ண வைக்கும், எல்லா வம்பும் பண்ணுவான். ஏன்னா அவன் பிசாசினால் இயக்கப்படுகிறான். அன்னைக்கு பிசாசு அவனை எதிர்த்து நிற்காது. அது சொல்லும், அவன் என்ன பண்ணாலும் சரி, அவன் எங்க ஆளு தான், சர்ச்சுக்குள்ள போறான், நான் போனாலும் வந்துருவான், ஒரு பிரசங்கம் அவன் காதல ஏறாது, எங்க ஆளு அப்படின்னு உட்கார்ந்துருக்கும். ஆனா என்னைக்கு வந்து பிரசங்கம் கேட்டு அவன் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அந்த பொல்லாத இருளின் ஆதிக்கத்திலிருந்து இயேசு என்ற வெளிச்சத்துக்கிட்ட அவன் வந்துட்டானோ, அன்னைக்கு அவன் மேல இருந்த அந்த பொல்லாத ஆவிகள் அவனுக்கு எப்படி மாறிடும்? விரோதியா மாறிடும், போராடும். பிசாசுக்கு தேவனுடைய ஜனம், சபை, தேவ மனிதர்கள் என்னைக்குமே விரோதிகள், எதிரிகள். அவன் போராடுவான். உங்க வாழ்க்கையோட போராடுறானா? உங்களை பயம்புறுத்துறானா? உங்களை போராடுறானா? அடிக்கடி உங்களுக்கு எதிர்த்து நின்று உங்க கூட சண்டை போடுறானா? உங்களுக்கு வர இந்த போராட்டம் நல்ல போராட்டம். காரணம், நீங்க தனியா இல்ல. திரும்ப சொல்றேன், உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, வெள்ளம் போல் அந்த சாத்தான் அவன் வருவான். அவன் வரும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் என்ன பண்ணுவாராம்? ஒரு அலையில சொல்லலாமா? சந்தோஷமா? ஹல்லேலூயா. பிசாசு உங்க கூட போராடுது, என் வீட்டுக்குள்ள போராடுதுன்னா நீங்க பயப்பட வேண்டாம். ஆனா மாறாக நீங்க சொல்லுங்க, இந்த போராட்டம் என் வாழ்க்கையில தேவன் என் கூட இருக்கிறத நிரூபிக்க போகிறார். இது வரைக்கும் உங்களை இயக்கின பிசாசு, இது வரைக்கும் இல்லாத போராட்டம் அந்த விடுதலை கிடைச்சதுக்கு அப்புறம் வருதுன்னு சொன்னா, அந்த போராட்டத்துல நீங்க ஜெயிக்க போகிறீர்களே தவிர நீங்கள் பயப்பட போவதில்லை, நீங்கள் முதுகு காண்பிக்க போவதில்லை. கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். அதனாலதான் நாகூம் 2ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்துல வாசிக்கிறோம். நாகூம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல படிக்கிறோம், சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். இதுவரைக்கும் கூட இருந்தவன் இப்ப எதிரா வரான். இதுவரைக்கும் உன்னை இயக்கினவன் உனக்கு விரோதமாய் வருகிறான். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார், உன் அரணை காத்துக்கொள்ளும். உன் அரணை காத்துக்கொள். அரண் சிந்தை சம்பந்தப்பட்டது, அரண் சிந்தை சம்பந்தப்பட்டது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவனுடைய பிள்ளைங்க, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்க, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு தெளிவு வரணும். என் சிந்தையில் அந்த தெளிவு பிறக்க வேண்டும். என்ன தெரியுமா? நம் அரண் காக்கப்பட வேண்டும். ஒரு பிசாசும் உங்க கூட போராடுவான், தேவையில்லாத நெகட்டிவானதை உங்க முன்னால கொண்டு வருவான். பயப்படாதீங்க. எத்தனை நெகட்டிவ் தாட்ஸ் வந்தாலும் உங்களுடைய சிந்தையில அவன் கூடுகட்ட அதற்குள் வந்து உட்கார நீங்க இடம் கொடுக்கவே கூடாது. ஏன்னா கர்த்தர் அவர் சொல்றாரு, சிதறடிக்கன் வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு. வழியை காவல் பண்ணு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் அவனுக்கு ஒரு நாள் இடம் கொடுத்துடவே கூடாது. ஒரு நாள் இடம் கொடுத்துடக்கூடாது. சிந்தையில கேர்ஃபுல்லா இருக்கணும், வழியில கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்து சொல்றாரு, உன் அறையை கட்டியாய் மனதின் அறை கட்டியா கட்டப்படணும். ஒரு தெளிவு, ஒரு விசுவாசம், நான் யார் என்ற அந்த மேன்மையான ஒரு வாழ்க்கை தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது தெரியணும். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன், உங்களுக்கு எதிராக போராடுவான். ஆனால் நீங்களும் நானும் எப்பொழுதெல்லாம் அரணை கட்டியா காத்துக்கிட்டோமோ அன்னைக்கு அந்த அரண், அந்த 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 சிந்தையிலே கட்டப்பட்ட அந்த அறை எப்போதும் பிசாசுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தும். அடுத்து சொல்றார், உன் பலனை மிகவும். இந்த வசனத்தை கொஞ்சம் கூர்ந்து பார்க்க நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன்.
நாகும் 2:1 எல்லாம் கவனிங்க. முதல்ல சொல்றாரு, உன் அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கட்டியாய் கட்டிக்கொள், உன் பெலனை மிகவும் ஸ்திரப்படுத்த. 4 காரியத்தை அவர் அங்க சொல்றாரு. அதுல 3 காரியம் சரியா? 3 காரியமும் உங்களை காத்துக்கொள் காத்துக்கொள் காவல் பண்ணு அப்படின்னு தான் வருது. ஒன்னே ஒன்று, உன் பலனை அதிகப்படுத்து ஸ்திரப்படுத்துன்னு சொல்றது அர்த்தம் என்ன தெரியுமா? ஒன்று தான், அவன் கிட்ட வந்தான் அப்படின்னா, உன் எல்லைக்குள்ள வந்தான் அப்படின்னா, நீ அவனை மேற்கொள்ளாமல் இருக்கக்கூடாது. எபேசியர் 6ஆம் அதிகாரத்துக்கு பைபிளை திருப்புங்க. இன்னும் தெளிவா நான் உங்களுக்கு அந்த காரியத்தை சொல்லி கொடுக்கிறேன். தேவனுடைய ஜனங்கள் இந்த விஷயத்துல ஜெயிக்க அன்போடு நான் அழைக்கிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை நீங்க எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க, பார்க்கலாம். 13வது வசனத்துல வாசிக்கிறோம், தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன பண்ணுங்க? எடுத்துக்கொள்ளுங்கள். முதல்ல சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையில கட்டி கொள்ளுங்க. நீதி என்னும் மார்க்க கவசத்தை தரித்து கொள்ளுங்க. நெஞ்சில யாரும் குத்திரக்கூடாது. சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்ச, உன் கால் உன் பாதம் பத்திரமா இருக்கணும், காலில் தொடுத்துக்கோ. பொல்லாங்க நெய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்துக்கொள். ரட்சண்யம் என்னும் தலையை முடிக்கோ, ரட்சம் என்னும் தலை சீராவ. அப்புறம் கடைசியா சொல்றாரு, தேவ வசனம் என்னும் ஆவியின் பட்டயத்தை. எல்லாம் டிஃபென்சிங் வெப்பன், தற்பாதுகாப்பு ஆயுதம். ஒன்னே ஒன்னு, எதிர்த்து யுத்தம் பண்ணுவதற்கான ஒரு ஆயுதம். நிறைய பேர் வாழ்க்கையில் பிசாச அப்படின்னா என்ன நினைச்சுக்கிட்டாங்க தெரியுமா? ஒருவேளை சிலரை பார்த்துருக்கிறேன், பிசாசு விரட்டுற இடத்துல நின்னா கூட தனக்கு பிசாசு தொந்தரவு கொடுத்துருவானோன்னு பயப்படுவாங்க. ஒரு நல்ல ஒரு தெளிவை கர்த்தர் இன்னைக்கு தருவாராக. தேவன் உங்கள் பட்சத்தில் இருந்து இந்த பிசாசு எதிர்த்து கொண்டு வருகிற எந்த ஆயுதங்களையும் உங்கள் வாழ்க்கையில வாய்க்காமல் போக பண்ணுவாரா. ஏன்னா கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென். அவனை எதிர்த்து நிற்கக்கூடிய சகல கிருபைகளை கர்த்தர் தருவாராக. இதுவரைக்கும் உங்களை இயக்கி இருக்கலாம், இதுவரைக்கும் உங்களை அவன் இயக்கி அவன் தன் வசப்படுத்தி வச்சிருக்கலாம். அந்த நாட்கள் முடிந்து போனது. இனி நீங்கள் அவனுக்கு எதிரிகள், அவனுக்கு நாம் எதிரி, அவன் நமக்கு எதிரி. ஒரு நாளும் நான் அடிக்கடி சொல்லுவேன், நமக்கு ஒரே ஒரு எதிரி தான் இருக்கணும். ஒரே ஒரு எதிரி தான் நமக்கு, அவன் பிசாசு. எந்த மனிதனும் கிடையாது. சிலவங்க பிசாசு கிட்ட கூட சிநேகிதரா இருப்பாங்க, மனுஷ ஆட்களை அவங்க எதிர்ப்பாங்க. நம்ம கேரக்டர் நிறைய மாறணும். ஆமென் சொல்லலாமா? நம்ம பண்புகள் நிறைய மாறணும். அங்கே மன்னிக்க முடியாத சுபாவம், சில கசப்புகள் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் தைரியமாக மனசார சொல்லிடணும், ஆண்டவரே பிசாசை மட்டும்தான் நான் மன்னிக்க மாட்டேன், அவன் தான் எனக்கு எதிரி, இவங்க யாரும் எனக்கு எதிரி இல்லை, யாரும் எதிரி கிடையாதுன்னு ஒரு தெளிவு இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைங்க, பிசாசு வெட்கப்பட்டு போவான். பிசாசு சொல்லுவான், உன்னை பேசிட்டான், கொஞ்சம் கூட உனக்கு வெட்கமான சூடு சொரணம் ஒன்று இல்லையா, அப்படியெல்லாம் சொல்லுவான். நீங்கள் சொல்லிடணும், நான் என்னுடைய மாம்சத்தை சிலுவையில் அரைஞ்சிட்டேன், என்னுடைய சுயத்தை நான் சிலுவையில் அரைஞ்சிட்டேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே அப்படின்னு சொல்லி தைரியமா பிசாசுக்கு எதிரியா மாறிடுங்க. அல்லேலூயா. பிசாசுக்கு எதிரியா மாறிடுங்க. பிசாசுக்கு தோல் கொடுத்தது போதும். அவன் சொல்லுவான், கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணு, கொஞ்ச நேரம் பேசு, கொஞ்ச நேரம் பாரு, கொஞ்ச நேரம் பண்ணு. அவன் திரும்ப இயக்கின பிசாசு உன் கூட போராடுவான். நில், தைரியமா போராடுங்கள், விட்டு கொடுத்துறாதீங்க. யாக்கோபு 4:7 வாசிக்கிறோம், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எதிர்த்து நில்லுங்கள். அவன் கூட சிநேகிதனா இருந்த காலம் போதும். எதிர்த்து நில்லுங்கள். ஆமென். இன்னைக்கு சொல்லிடணும், உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எந்த ஒட்டும் இல்லை, எந்த உறவும் இல்லை. தைரியமா சொல்லிடணும், எந்த ஒட்டும் கிடையாது. தேவனுடைய பிள்ளைங்க உங்க வீட்டுக்குள்ள செக் பண்ணுங்க. அடிக்கடி சொல்லுவேன், என்னுடைய குடும்பத்துல என் மனைவி பிள்ளைங்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், தேவையில்லாத எந்த பொருளும் நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது, தேவையில்லாத எந்த காரியமும் நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது, நம்ம ஆபீஸ்க்குள்ள வரக்கூடாது, வேற யாருடைய பொருளாத என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. யாராவது கொண்டாந்து இதை வச்சுக்கோ கொஞ்ச நாள் சொல்லி கொடுத்துட்டு அதை நம்ம வீட்டுக்குள்ள கொண்டாந்து வைக்க கூடாது. நல்ல கவனமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். இயேசுவின் நாமத்தில் அன்பா சொல்றேன் தேவனுடைய பிள்ளைகளே, அத மாதிரி ஏதாவது ஒண்ணு தேவையில்லாத காரியங்கள் உங்க வீட்டுக்குள்ள நீங்க என்டர்டெயின் பண்ணாதீங்க. உங்க வீட்டு டிவி எங்கேயோ ஏதோ ஒண்ணு வீட்டுக்குள்ள இருக்குதுன்றதை தாண்டி உங்க வீட்டு டிவி பெட்டிக்குள்ள தேவையில்லாதது வரக்கூடாது. கவனமா இருக்கணும்.
என் வீட்டு டிவியில எதுவும் வரக்கூடாது. தேவையில்லாத காரியம், இது பிசாசை அழைச்சிரும் அப்படின்ற விஷயம் உங்க மொபைல்ல பிசாசை இது கூட்டுரும், இது மூலமா வருவான். உங்க பலகனி வழியா கதை திறந்து வச்சிருந்தா கூட அது வழியா வருவானா சத்துரு. பலகனிகளை மூடுங்கள், சன்னல்களை அடையுங்கள், கதவுகளை அடையுங்கள். ஒரு இடமும் அவனுக்கு கொடுக்க கூடாது, ஒரு இடமும் அவனுக்கு கொடுக்க கூடாது. கவனமா இருக்கணும், கவனமா இருக்கணும். ஒரு இடமும் கொடுக்க கூடாது. ஏன்னா ஒரு காலத்தில் நாம் அவனுக்கு அடிமையா இருந்தோம், அவன் இயக்கினான். ஆனால் இன்று நாம் அவனுக்கு எதிரி. அவன் என்ன ட்ரை பண்ணுவான் தெரியுமா? எப்படியாவது எந்த விதத்திலாவது உள்ள வந்துடலாமான்னு பார்ப்பான். பேச்சில் குற்றம் கண்டுபிடிக்கலாமா, செயலில் பார்க்கலாமா, இவங்க கண்களில் ஏதாவது கிடைக்குதா பார்க்கலாம், இவங்க வார்த்தையில் ஏதாவது கிடைக்குதா பார்க்கலாம், இவங்க கையில் வச்சிருக்கிற மொபைலில் ஏதாவது கிடைக்குதா பார்க்கலாம், இவங்க வீட்டில் ஓடுற டிவியில் ஏதாவது கிடைக்குதா பார்க்கலாம். அப்படி பார்த்து ஏதாவது ஒரு சின்ன பொந்து கிடைச்சா போதும் உள்ள வர முயற்சிப்பான். நீங்க சொல்லிருங்க, இனிமே நானும் என் குடும்பமும் என் வீடும் எனக்கு சொந்தமான எல்லாம் அவருக்குரியது. அவர் ரத்த கோட்டைக்குள்ள மூட போகிறா. என் வீட்டை சுத்தி என் குடும்பத்தை சுற்றி அவ வேலி அடைக்கிறா. அவ வந்து மோதி பார்த்துட்டு போய் சொல்லுவான், இவங்க கிட்ட போக முடியல, இவங்க வீட்டுக்குள்ள போக முடியல, நீர்தான் அவனை சுற்றி வேலி அடைத்திருக்கிறீரே. ஓ, இன்னைக்கு கர்த்தர் நம்மை வேலி அடைக்கிறா, உன் குடும்பத்தை வேலி அடைக்கிறா. தேவனுடைய பிள்ளையே, இந்த போராட்டம் உங்க வாழ்க்கையில இருக்கும். அவன் எதிர்த்து வருவான். அப்பா இன்னைக்கு ஃபுல்லா வரல பிரதர், நாளைக்கு வரலாம். அவன் ஏன் பிரதர் வரான்? அது அவன் வேலை. அவன் ஏன் பிரதர் என் கூட போராடுறான்? அவன் வேலை அதுதான், அவன் செய்வான். என் வேலை என்ன தெரியுமா? அவனை நான் உள்ள விட மாட்டேன். இதுவரைக்கும் சிநேகமா இருந்த இயக்கின பிசாசு இப்ப எப்படி மாறிட்டான்? எதிரா மாறிட்டான். இதுவரைக்கும் அடிமைப்படுத்தின பாவம் எப்படி மாறிடுச்சு? எனக்கு எதிரா மாறிடுச்சு. போராடுது. பாவம் போராடும், ரெண்டாவது பிசாசு போராடுறான், மூன்றாவது இன்னொரு போராட்டம். வாசிக்கலாமா? யோவான் சுவிசேஷத்துக்கு பைபிளை திருப்பிக்கோங்க. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை படிக்கலாமா? இன்னொரு போராட்டம், ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு இன்னொரு போராட்டம். உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும், நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும், நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும், நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. உலகம் உங்களை, ரெண்டு கூட்டத்தை இயேசு காண்பிக்கிறார். ஒன்று உலகத்தார், இன்னொன்று உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். நீங்களாம் யார் தெரியுமா? நான் கர்த்தருடைய நாமத்தினால சொல்லுகிறேன், நீங்கள் உலகத்தார் அல்ல, உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள். தேவன் உலகத்திலும் இருந்து உங்களை பிரிச்சுட்டார். நீங்களாம் பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். நீங்க உலகத்தார் அல்ல, நீங்கள் தேவனுடையவர்கள். கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு உங்களை கொண்டாந்துருக்கிறார். இன்னைக்கு நீங்க தோற்பதற்காக கர்த்தர் இங்கே கொண்டு வரல, உங்களை கர்த்தர் ஜெயிக்க வைக்க போகிறார். கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறார். தேவனுடைய பிள்ளைகளை, மூணாவது, இதுவரைக்கும் சிநேகித்த உலகம் இப்பொழுது பகையாக மாறிவிட்டது. அடிமைப்படுத்தின பாவம் இப்பொழுது என்னோடு போராடுகிறது. இயக்கின பிசாசு இப்பொழுது எதிரியாக மாறிட்டான். மூணாவது, சிநேகித்த உலகம் இப்பொழுது என்னை பகைஞனாக பார்க்கிறது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, யாரையெல்லாம் இந்த உலகம் பகைக்குதோ, நீங்க எல்லாரும் இந்த உலகத்துக்கு பகையாளிகள். இது ஒரு காலத்துல சிநேகிதரா இருந்தோம், ஆனா கர்த்தர் அங்கிருந்து வெளியே கொண்டாண்டார். சிலவங்க சொல்லுவாங்க, பிரதர் ஏன்னா என்ன பகைக்கிறாங்கன்னு தெரியல பிரதர், நேற்று வரைக்கும் ஃப்ரெண்டா இருந்தாங்க, திடீர்னு என்னை கண்டா அவங்களுக்கு கோவம் வருது, என்னை பார்த்தாலே மூஞ்ச சுழிச்சுக்கிறாங்க, என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, என் ஆபீஸ்ல என்னை ஒரு மாதிரி பார்க்கறாங்க பிரதர், நான் என்ன பிரதர் தப்பு பண்ணேன், ஏன் பிரதர் அப்படின்னு அழுவாங்க. நான் சொல்லேன், அழாதீங்க, இது நல்ல போராட்டம். யாரெல்லாம் காரணம் இல்லாமல் உலகத்தால பகைக்கப்படுறீங்களோ, நீங்க எல்லாம் நல்ல ட்ராக்ல இருக்கிறீங்க. நீங்கள் போராடுங்கள், இந்த போராட்டம் நல்லது, முடிவிலே நாம் ஜெயிக்க போகிறோம். வாசிங்களே, யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை படிங்க. யோவான் 15:25. முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவருடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும்படி இப்படி ஆயிற்று. என்ன அழகான வசனம் இல்ல? முகாந்திரம் இல்லாமல் என்னை என்ன பண்ணாங்களா?
இது இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கும் இது சொந்தம். உங்களை பகைக்கிறவங்க முகாந்திரம் தேட மாட்டாங்க. ஏதாவது ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் குற்றம் கண்டுபிடிப்பாங்க. உன் வீட்டு ஃபங்க்ஷன்ல வந்து உங்க கூட குற்றம் கண்டுபிடிச்சு சண்டைக்கு நிற்பாங்க. உன்னுடைய அலுவலகத்தில் ஒரு சின்ன விஷயத்தில் யாரோ பெரிய தப்பு பண்ணியிருப்பாங்க, விட்டுருவாங்க. நீ செஞ்ச சின்ன காரியம் அவர்களை தொந்தரவு பண்ணும். அவங்க எதிர்த்து நிற்பாங்க, போராடுவாங்க. உலகம் உங்களை பகைச்சதுன்னா தேவனுடைய பிள்ளைகளே மறந்துடாதீங்க, உங்களை பகைக்கு முன்னால, நம்மளை பகைக்கிறதுக்கு முன்னால அது இயேசுவை பகைச்சிருச்சு. என்ன ரொம்ப சிம்பிள். அவங்கள மாதிரி மாறுனா அது நமக்கு ஃப்ரெண்டா மாறும். ஆமென். அந்த உலகத்துக்கு கொஞ்சம் தாளம் போட்டா அந்த உலகம் நம்மளை பகைக்காது, ஃப்ரெண்டா இருக்கும். உலகத்தில் அப்படி ஜெயிக்கலாம். இதனால தான் நிறைய இளைஞர்களுக்கு இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? நிறைய இளைஞர்கள் அவர்கள் தங்களுடைய அந்த வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்றாங்க. வாழ்க்கை முறை மாற்றிக்கொள்ளப்பட்டு விட்டது. இப்போ ஏங்க முன்னால மாதிரிலாம் முடித்துனா உலகத்தில் யாரும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, அதனால நான் கொஞ்சம் அவங்களுக்கு ஏற்றார் போல நானும் மாறிக்கிறேன். பேசினாலும் சரி பேசாட்டியும் சரி, என்ன முகாந்திரம் இல்லாமல் பகைக்கிறதுக்காக நான் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. நான் அப்படி செய்யவும் மாட்டேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆமென் சொல்லலாமா? ஆமென். நீங்க ஒருவேளை உலகத்துக்கு கொஞ்சம் வேறு பிரிக்கப்பட்டு உலகத்துக்கு கொஞ்சம் தள்ளி நின்று நீ என்ன வேணாலும் செய்ய, நான் இப்படிதான் நிற்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் நல்லவர். உங்க மேல கர்த்தர் தன் கிருபை அளவில்லாம வச்சிருக்கிறாரு. நீங்க ஒரு நாள் இந்த உலகத்தை ஜெயிக்க கர்த்தர் கிருபை தருவார். நாம் உலகத்தை ஜெயிக்க பிறந்தவர்கள், மறந்துடாதீங்க. உலகத்தை ஜெயிக்க பிறந்தவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ராணுவ வீரர் ஒருவர், சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னால் நடந்த சம்பவம். ஒரு ராணுவ வீரர் ஒருவர் குறிப்பிட்ட ஒரு வழிபாட்டு ஸ்தலத்துக்குள்ள போய் அங்க அவர் சொல்லிட்டாரு, நான் நிற்பேன், காவல் காப்பனே தவிர நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஒரு தேவ மனுஷன். என் டியூட்டியை நான் பார்ப்பனே தவிர இதுல வந்து நான் உன்ன மாதிரிலாம் நான் செய்யணும்னு அவசியம் இல்லை, எனக்கு அது உடன்பாடு இல்லை, என் வேதம் அப்படி சொல்லலைன்ட்டார். கொண்டு போய் அவருக்கு பயங்கரமான டீப் ப்ரொமோட் பண்ணி அவருக்கு பயங்கரமான இழிவுபடுத்தி அவன் ஒரு மத வெறியன் அப்படின்லாம் அவனை முத்திரம் குத்தி ரொம்ப அநியாயம் பண்ணிட்டாங்க. கடைசியில் நேற்றுக்கு முந்தின நாள் தீர்ப்பு வந்துச்சு. அந்த தீர்ப்புல கோர்ட்டு சொல்லிச்சு அவன் செய்தது தவறு, அவனை டிஸ்மிஸ் பண்ணு. எப்படி இந்திய நாட்டில் நீ அப்படி பண்ணலாம் அப்படின்னு இந்த கோர்ட்டு அவனுக்கு விரோதமாய் தீர்ப்பு வழங்கினது. மனுஷன் அப்படி நெஞ்ச நிமித்திட்டு வெளியே வந்தாரு. வந்துட்டு அந்த அந்த வலைத்தளத்தில் போட்டாரு, நான் செய்தது எனக்கு சரி, அதுதான் என் வேதம் சொல்லுகிறது. ப்ரொமோஷன் போனா போது, இன்கிரிமெண்ட் போனா போது, எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை. ஜெயிலுக்கு போறதுக்கு கூட நான் ரெடியா இருக்கிறேன். எத்தனை பேருக்கு இந்த வைராக்கியம் இருக்கு? தேவனுடைய பிள்ளைங்களுக்கு இந்த வைராக்கியம் வேணும். ஆமென். ஒரு நாள் உலகத்துக்கு சிநேகிதரா இருந்து தேவனுக்கு பகைங்கனா இருந்தோம். இப்படித்தானே வேதம் சொல்லுகிறது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகம் தேவ ஜனங்களை பகைத்தது, இன்னைக்கு பகைக்கிறது, எல்லா இடமும் பகைக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, உலகம் உங்களை டார்ச்சர் பண்ணும். நில்லுங்க. நீங்க தைரியமா சொல்லுங்க, நான் உலகத்துக்கு உரியவன் அல்ல. உலகத்துல வாழலாம், ஆனா அந்த உலகத்துக்கு உரியவன் நான் அல்ல. நம்முடைய வீடோ பரலோகத்தில் இருக்கிறது. ஆமென், ஆமென். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில். ஆமென். இந்த உலகத்துல கொஞ்ச கால வாழ்க்கை. சோர்ந்து போகாதீங்க. யாரோ பேசல, யாரோ பகைக்கிறாங்க, யாரோ பிரதர் எனக்கு ப்ரமோஷன் கொடுக்கல, நான் தேவனுடைய பிள்ளை என்பதினால் எனக்கு ப்ரமோஷன் கொடுக்கல, பிரதர் என்னைய காரணம் இல்லாம பகைக்கிறாங்க, நான் செய்யற தவற இப்படிதான் தானியேலுக்கு செஞ்சாங்க. எதுல குற்றம் கண்டுபிடிக்கலான்னு அவங்க கண்ணில் விளக்கெண்ண ஊத்தி பார்த்தாங்க. அவங்க சுத்தி தேடுறாங்க. ஒன்னுல தான் மாட்டினான், ஜெபிக்கிற விஷயம். ஒரு சகோதரி ஒரு மீட்டிங்க்கு வந்தாங்க. அந்த ஃப்ரைடே மீட்டிங்க்கு வந்து அவங்க எங்களுடைய மீட்டிங் வந்து பின்னால் உட்காந்துட்டு அந்த அம்மா எழுந்து போயிட்டாங்க. அவங்க ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா நான் பிரசங்கம் பண்ணி முடிச்சேன். அன்னைக்கு செய்தி, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவங்க அடுத்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல வந்து சாட்சி சொன்னாங்க. என்ன சாட்சி தெரியுமா? வெள்ளிக்கிழமை அன்று மதியம் அவர்களுடைய அலுவலகத்தில் எல்லாரும் மதிய நேரம்
அங்கே உட்காந்து தண்ணி அடிச்சிருக்காங்க, வெத்தலை போட்டு புயலை போட்டு துப்பி அந்த இடம் நாசமாக இருக்கும். உட்காந்து சீட்டு விளையாடுவான், அங்கே ஃபைல் இருக்கும், அங்கே வேலை செய்ய மாட்டான், அங்கே உட்காந்து இல்லாத வேலை செஞ்சு கதை அடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த அம்மா அந்த ஃப்ரைடே ஆச்சுன்னா ஃபாஸ்டிங் இருந்து நல்ல நெடு முழங்கால் அவங்க சீட்டுக்கிட்ட போட்டு ஜோம் பண்ணிட்டு அந்த 1 மணி நேரம் சாப்பிட்ற நேரத்தில் இவங்க ஜோம் பண்ணிட்டு பைபிள் படிச்சுட்டு அவங்க உட்காந்து வேலை செய்வாங்களாம். தேவனுக்கு பயந்த ஒரு சகோதரி அந்த அம்மா பாருங்க. அப்படி பைபிளை எடுத்து வாசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய டைரக்டர் வந்துட்டு, அவர் உள்ள வந்துட்டு சார் அப்படின்னு பைபிளோட எழுந்து நிற்கிறாங்க. கையில் என்னம்மா அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த அம்மா சொன்னாங்களாம், பைபிள் சார். ஏமா இது என்ன சர்ச்சா, வீட்டில் படி, இங்கெல்லாம் கொண்டாடக்கூடாது அப்படின்னாங்களாம். அவன் சீட்டு விளையாடுறான், கேரம் போர்டு விளையாடுறான். இவருக்கு பாருங்க, உலகம் தேவ மனுஷிய பகைக்கும். அவர் இந்த அம்மா சொன்னாங்களாம், இல்லை சார் நான் வெள்ளிக்கிழமையில சாப்பிட மாட்டேன், ஃபாஸ்டிங் இருந்து நான் ஜோம் பண்ணுறேன் சார், நான் இது ஒவ்வொரு ஃப்ரைடேயும் நான் பண்ணுவேன் அப்படின்னு. உடனே நான் செய்யக்கூடாதுன்ற நீ என்ன பண்ணுவேன்னு சொல்கிறேன், என் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கோபமாய் அவருடைய அறைக்கு போயிட்டாராம். இந்த அம்மா பயந்துகிட்டு தன் மேல் அதிகாரி கிட்ட, அவங்க அந்த டைரக்டர் ரூமுக்கு போகாம மேல் அதிகாரிக்கு ஒரு லெட்டர் எழுதி, பெர்மிஷன் லெட்டரை எழுதிட்டு இந்த அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. டைரக்டர் கூப்பிட்டாரு போல, ஏற்கனவே ஒரு கோபத்தில் உள்ள போனவர் இப்போ திருப்பி கோபமா இருப்பாருன்றதுனால போகாம நேரா வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அன்னைக்கு சாயங்காலம் கூட்டத்துக்கு வந்தா அன்னைக்கு கர்த்தர் பேசுறாரு, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார், நீ சும்மா இருப்பாய். சரி ஜெபம் பண்ணிட்டு இந்த அம்மா போயிட்டாங்க. போயிட்டு மண்டே காலையில் அலுவலகத்துக்கு போனா ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் எழுந்து நிற்கிறாங்களாம். ஒன்றும் புரியல, என்ன ஏன் எழுந்து நிற்கிறாங்க? நல்ல காலத்திலே இவங்க யாரும் என்னை மதிக்க மாட்டாங்க, இன்னைக்கு ஓஹோ என்னை இன்னைக்கு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க போல, சென்ட் ஆஃப் நடக்க போது போல நினைச்சு இந்த அம்மா என்ன நடக்குது, ஏன் எல்லாரும் எழும்பி நிற்கிறீங்கன்னு அங்க இருக்கிற எல்லாரும் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க சொன்னாங்களாம், நீ ஆராதிக்கிற உன் கடவுள் உண்மையான கடவுள். ஏன் தெரியுமா? உன்னை ரூமுக்கு வான்னு சொல்லிட்டு உள்ள போய் அசிஸ்டன்ட் கிட்ட அந்த அம்மாவுக்கு ஒரு மெமோ டைப் பண்ணுன்னு சொல்லி டைப் பண்ணிட்டு மெமோ அந்த லெட்டர்ல கையெழுத்து போடுறதுக்கு டேபிள்ல வைக்கிறதுக்குள்ள அந்த மனுஷனுக்கு ஃபேக்ஸ் வந்துருச்சு, சஸ்பெண்டட், நீ வாங்கின லஞ்சத்தினால கையுமையும் அப்படிப்பட்டன்னு அந்த ஐஏஎஸ் அதிகாரி சஸ்பெண்ட் ஆயிட்டாரு. தேவன் கையெழுத்து போட அனுமதி கொடுக்கவில்லை. இந்த அம்மா சாட்சி சொல்லிட்டு அழுதுகிட்டே சாட்சி சொல்லிட்டு சொன்னாங்க, இந்த லெட்டரை நான் என் கையால கிழிச்சு போட கர்த்தர் கிருபை தந்தார். நான் சொன்னேன், அப்படியே வேதத்தை படிச்சதுக்காக சஸ்பெண்ட் ஆனாலும் நீங்க இப்படிதான் நடக்கணும். ஆமென். நான் யாருக்கும் தலை வணங்கி உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க நான் அழைக்கப்படலை, நான் வேஷமா வாழ்வதற்கு அழைக்கப்படலை. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. உலகம் போராடுமா? போராடும், ஆனால் நம்ம தான் ஜெயிப்போம். பிசாசு போராடுவானா? போராடுவான். ஏன்னா இப்போ நான் அவனுக்கு அடிமை இல்லையே. ஒரு காலத்துல சிநேகிதனா இருந்தேன், இப்போ நான் அவனுக்கு எதிரி ஆயிட்டேன். பாவம் போராடுமா? போராடும். ஏன்னா ஒரு காலத்துல பாவத்துக்கு செத்து இருந்தேன், இப்போ பாவம் என்னை எப்படி பார்க்க தெரியுமா? செத்தவனா பார்க்குது. ஏன்னா இனி நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். எழுமி நிற்கலாமா? இந்த போராட்டம் உங்க வாழ்க்கையில நல்ல போராட்டமா கர்த்தர் மாற்றுவார். ஏன் பிரதர் போராடுறது? ஏன் பிரதர் இந்த பாவம்? ஏன் பிரதர் இந்த உலகம்? ஏன் பிரதர் இந்த பிசாசு என் கூட போராடுறான்றீங்களா? இந்த போராட்டங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில ஜெயமாய் மாறப்போகிறது. சீக்கிரமா எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நின்று, ஆண்டவரே இந்த போராட்டத்துக்காக நன்றின்னு சொல்லுங்க. இதுவரைக்கும் பிசாசு என்னை இயக்கினா, ஆண்டவரே இதுவரைக்கும் பாவம் என்னை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது, இதுவரைக்கும் உலகத்துக்கு நான் சிநேகிதனா இருந்தேன். ஆனா இப்போ இன்னைக்கு ஒரு சத்தியத்தை கற்றுக்கொண்டேன். உலகம் என்னோடு கூட போராடினால் நான் உலகத்துக்கு உரியவன் அல்ல. பிசாசு என்னோடு போராடினால் நான் பிசாசுக்கு உரியவன் அல்ல. பாவம் என்னோடு போராடினால் பாவத்துக்கு உரியவன் அல்ல. இந்த தெளிவை சபை பெற்றுக்கொள்ள வேண்டும். யாரோடெல்லாம் பாவம் எதிர்த்து போராடுதோ, பிசாசு எதிர்த்து போராடுதோ, யாரோடெல்லாம் உலகம் எதிர்த்து போராடுதோ, நீங்கள் தெரிய வேண்டிய அறிய வேண்டிய ஒரு சத்தியம், நீங்கள் போராடுகிற அதற்கு சொந்தமானவர்கள் அல்ல.
நீங்கள் அதற்கு சொந்தமானவர்கள் அல்ல. போராடட்டும், நின்று ஜெயுங்கள், நின்று ஜெயுங்கள். Oh, glory to Jesus. Thank you Holy Spirit. இந்த போராட்டத்துல ஒரு சத்தியத்தை கற்றுக்கொள்ளுங்க, நீங்க தனியா இல்ல. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்க தனியா இல்ல, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். Thank you Lord. இதுவரைக்கும் உங்களை அடிமைப்படுத்தின பாவம் என்னும் அந்த பாவம் இப்ப சொல்ல போது இவங்களை கூட போராட முடியாது. காரணம், கர்த்தர் இவர்கள் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் இவர்கள் பட்சத்தில் இருக்கிறார். இதுவரைக்கும் பிசாசு, உன்னை இயக்கின பிசாசு இனி சொல்ல போகிறது, ஐயோ இவங்க கூட கர்த்தர் வந்துட்டாரு, இவங்க கூட மோதுனா நம்ம எரிஞ்சி பஸ்பமாயிடுவோன்னு தெரியும். ஆமென். இதுவரைக்கும் போராடின உலகம் உன் கூட போராடி பார்க்கும். ஆனா ஒரு நாள் கற்றுக்கொள்ளும், உலகத்தை சிலுவையில் அரைஞ்சவங்களோடு இனிமே நான் ஒன்னும் போராட முடியாதுன்னு ஒரு நாள் அது தோற்று போகும். நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள், நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு முன்னால ஒரு காரியத்தை சொல்வோம். போராடுகிற பாவம் இனி நான் நின்று ஜெயிப்பேன். என் கூட போராடுகிற பிசாசை நான் நின்று ஜெயிப்பேன். என் கூட போராடுகிற உலகத்தை நான் நின்று ஜெயிப்பேன். முதுகு காட்ட மாட்டேன், முதுகு காட்ட மாட்டேன். எத்தனை பேர் தைரியமா சொல்லுங்க? பேசுங்க, பேசுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. தேங்க்யூ லார்ட். சொல்லுங்க, உலகமே எனக்கு எதிர்த்து வந்தாலும், எத்தனை பாவம் எனக்கு எதிர்த்து நின்னாலும், எத்தனை பிசாசுகள் எனக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும், இயேசு என் பட்சத்தில் இருந்தால், இயேசு என் பட்சத்தில் இருந்தால், இயேசு என்னோடு இருந்தால், இதைவிட பெரிய மகிமை வேறு ஒன்றுமில்லை. ஹalleluya, 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 ஹalleluya. Thank you Holy Spirit. இதுவரைக்கும் உன்னோடு போராடின கிரியைகள், பொல்லாத பிசாசுகள், எதிர் வல்லமைகள், செய்வினை நாவிகள், ஏவல்கள், மந்திரங்கள், இயேசுவின் நாமத்தினால அந்த வேர்கள் எரிக்கப்படுகிறது, எரிக்கப்படுகிறது, எரிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினால உன்னை தொட்டுட்டவன் அவனுக்கு பாதிப்பு. தெரியாம தொட்டுட்டோம், தெரியாம துரத்திட்டோம், தெரியாம தொட்டுட்டோம், ஐயோ இவனை தொட்டுக்க கூடாதுன்னு ஒரு நாள் அது உன்னை பார்த்து பயந்து ஓடும். உன் கண்களுக்கு முன்பாக பார்வோன் சேனை செங்கடலிலே மூழ்கும். தேவனுடைய அக்கினி, தேவனுடைய வல்லமை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஹalleluya. நிறைய பேருடைய மனதின் கண்களை கர்த்தர் திறந்திருக்கிறார். ஹalleluya. Oh the glory, fire, fire, fire. கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி, தேவனுடைய அளவில்லாத மகிமை இறங்கி வருகிறது. அநேகரை கர்த்தர் விடுவிக்கிறார், விடுவிக்கிறார். பொல்லாத பிசாசே இனி தொட முடியாது, இனி தொட முடியாது. விடுதலை, 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 விடுதலை. ஹalleluya, ஹalleluya. Glory, glory, glory. Hallelujah. Thank you Holy Spirit. Thank you Lord. Oh Jesus, we praise you Lord. Thank you Lord. Amen, amen. வெற்றி நிச்சயம். ஆமென். தைரியமா சொல்லுங்க, ஆமென். நான் ஜெயிப்பேன். சொல்லுங்க, நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன். போராட்டத்தை கண்டு தோல்வின்னு நினைக்காதீங்க. போராடுவது தோல்வியினால் அல்ல, ஜெயிப்பதற்கு. நீ போராடுற அந்த போராட்டம் உன்னை விழ வைக்க, உன்னை தோற்று போக வைக்க போராடும். ஆனால் கர்த்தரோ உன் பட்சத்தில் இருந்து உனக்கு ஜெயத்தை கொடுப்பார்.
Hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. Oh, we praise you, Lord. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. Glory, glory. Thank you, Jesus. உம்மோடு இருப்பது தான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உண்மையா சொல்லுங்க, உம்மோடு இருப்பதுதான் கதரபா உள்ளத்தின் வாஞ்சையா. டாடி, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஒரு விசை ஏசையா,